இதுல எது வேணும்னாலும் ZEE5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். வணக்கம் ஜோசியரையா. வணக்கம்மா, உட்காருங்க. நான் நீலாம்பரி ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆமாம்மா, சொல்லுங்க. இதுதான் நான் சொன்ன பொண்ணு ஸ்வேதா. என் மக முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதான் 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கல்யாணங்கிறது நடக்காத காரியமாவே இருக்கு. என்னாச்சு? இல்லை, ஸ்டோரியில் போட்டு பிரச்சனை பார்க்கும்போது இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. இதை நான் சாதாரணமாக சொல்லலை, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். பல ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இது நடக்காதுன்னு சொல்லி இப்படி எங்களை திருப்பி அனுப்பலாமா? ஐயோ, அப்படி இல்லைம்மா. உண்மையிலேயே எப்படி இருக்கோ அதை மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பரிகாரமா? ஒன்று பண்ணுங்களேன். உங்க வீட்டில் கல்யாண வயசுல பொண்ணு பிள்ளை யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. என் பொண்ணு ஜனனி இருக்கா, என் பையன் கார்த்தி இருக்கா. அப்போ ஒன்று பண்ணுங்க. உங்க வீட்டில் முத்தரசன் ஸ்வேதா திருமணம் மட்டும் இல்லை, வேறு எந்த சுபகாரியங்களும் நடக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கு. முதல்ல உங்க பொண்ணோட திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது நல்லபடியா நடந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வர்ற சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப சந்தோஷங்க. யாருமே இது வரைக்கும் இப்படி ஒரு பரிகாரத்தை சொன்னதில்லை. அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. எல்லாம் பகவான் செயல். பார்ப்போம். ஆமா, உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? ஜனனி BSc சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்றா. அப்படியா? உங்க பொண்ணு ஜனனிக்கு கல்யாண யோகம் வந்துடுச்சு. நீங்க சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம்.